தேசிய கல்லூரியின் மாணவராக படித்து கொண்டிருந்த பொழுது வாரத்தில் 3 நாளும் கல்லூரி விடுதியில் அனுமதி பெற்று தமிழ் சங்கத்துக்கு வந்து பார்வையாளராக கேட்டுவிட்டு போகிற வழக்கம் உண்டு. அப்படி வந்த நாட்களில் என்றைக்கேனும் அரங்கேற மாட்டோமா என்கிற தாகமும் ஏக்கமும் எனக்குள் இருந்தது உண்டு. காரணம், தேசிய கல்லூரியில் நான் பேசியதை விட கல்லூரி மாணவ பேச்சாளனாய் பேசிய கல்லூரிகள் நிறைய உண்டு. இன்றைக்கும் நன்றி உணர்வோடு தொண்டாங்குழியில் ஈரத்தோடு சொல்ல வேண்டுமானால், வாங்கிய பட்டச் சான்றிதழ்களை விட பேச்சு போட்டியில் வாங்கிய பரிசு சான்றிதழ்கள் தான் என்னை பேராசிரியராக்கியது. எனவே வாய்ப்பு கிடைத்ததற்காக பேசுகிறவன் என்பதை விட மேடைதான் வாழ்க்கை கொடுத்தது என்பதற்காகவே நான் எல்லாம் பேச வேண்டும். அப்படி ஒரு கம்பீரமான ஐயா வரதராசன் ஐயா அவர்கள் எப்படியெல்லாம் வணிகக்குடி பெருமக்கள் தமிழை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் கருத்தட்டாங்குடியிலிருந்து வந்து இப்படி தமிழுக்கு ஒரு ஜோதி ஏற்படுத்தினார்கள், தமிழுக்கு விளக்கேற்றி வைத்தார்கள் என்ற வரலாற்றை ஐயா அவர்கள் அருமையாக சொன்னார்கள். அவர்களுடைய அந்த தோளில் நின்று கொண்டுதான் இன்றைக்கு நாமெல்லாம் தமிழில் பயணம் செய்கிறோம். உயர் திரு ஐயா நாவை சிவம் ஐயா அவர்கள் திருக்குறள் சண்முகனார் நடத்துகிற திருக்குறள் பேச்சு போட்டிகளில் கலந்து கொண்டு கல்லூரி மாணவனாய் நானெல்லாம் பரிசு வாங்கியிருக்கிறேன். அந்த காலம் தொட்டு திருக்குறளை பற்றி மிக மிக அருமையாக வழங்கி வருகிற, இன்றைக்கு தமிழ்நாடு அரசு விதந்து ஓதுகிற ஐயா நாவை சிவம் ஐயா அவர்கள் பக்தி இலக்கியங்களுக்கு முற்றோதல் நடத்துகிறார்கள். திருக்குறளுக்கு முற்றோதல் நடத்திய திருக்குறளை ஒரு வாழ்வியல் நூலாக்கி திருக்குறளை தெருக்களில் எல்லாம் சொல்ல வைத்து, அதுதான் நாம் செல்லுகிற வழி என்பதனால் அந்த வழிப்பாதையாக அவரை வடிவமைத்திருக்கிறார். அவரை நான் வணங்குகிறேன். இன்னும் சொல்ல போனால், இப்படி தமிழுக்கு இவ்வளவு ஒரு கம்பீரமான முதல் தரமான முத்தமிழ் காவலர் கியாப்பே ஐயா அவர்களை பற்றி ஐயா சொன்னாங்க. இங்கு அமர்ந்திருக்கிற தமிழ் பெருமக்கள் அனைவரும் அறிவீர்கள், கடவுள் மனிதனுக்கு சொன்னது பகவத்கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதன் மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்று திருக்குறள் புதைபொருள் என்கிற நூலில் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். ஒருத்தரை அழைச்சிக்கிட்டு போய் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் ஐயா கிட்ட, இவர் தமிழ் பற்றாளருங்க அப்படின்னாங்களாம். அப்ப முத்தமிழ் காவலர் சொன்னாராம், ஏன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி வானொலி நிலைய ஆகாஷ்வாணி அப்படின்னு இருந்தத ஒரு போராட்டம் நடத்தி அகில இந்திய வானொலி நிலையம்னு ஆக்குங்கன்னு சொன்னவர் முத்தமிழ் காவலர் கியாப்பே விஸ்வநாதம் ஐயா தான். இல்லைன்னா அது ஆகாஷ்வாணியாவே இருந்திருக்கும். அவரிடத்துல இப்படி தமிழ் பற்றாளர்னாங்களாம். அவர் நொந்துகிட்டாராம், எவனாவது இவர் சீன பற்றாளருங்க அப்படின்னு சீனாவில ஒன்றும் சொல்ல போறதில்லை, இவன் ஜப்பான் மொழி பற்றாளருங்க அப்படின்னு ஜப்பான் மொழியில ஒன்றும் சொல்றதில்ல, இவன் ஈப்ரு மொழி பற்றாளருங்க அப்படின்னு யாரும் சொல்றதில்ல, தமிழ்நாட்டுலதான் இந்த கொடுமை இருக்கு, இவன் தமிழ் பற்றாளர்கள் அப்படின்னு சொல்றமே, தமிழ்நாட்டுல தமிழ் பற்றாளனா தாங்க இருந்தாகணும் என்று விதந்தோதியவர் முத்தமிழ் காவலர் அவர்கள். நான் இப்படி கூட சொல்வதுண்டு, பெரும்பாலும் தாய் கைவிட்டதால் பிள்ளைகள் அனாதையாவது உண்டு. ஆனால் பிள்ளைகள் எல்லாம் கைவிட்டு விட்டால் தமிழ் தாய் அனாதை ஆகிவிடக் கூடாது என்பதில் நமக்கு பெருத்த நம்பிக்கை உண்டு. அப்படி ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இன்றைக்கு இளம் தலைமுறையினிடத்துல தமிழினுடைய இளரத்தம் ஊறுகிற ஒரு புதிய முன்னெடுப்புகளை நிறையவே செய்து வருகிற ஐயா உயர் திரு உதயகுமார் ஐயா அவர்கள், மருத்துவர் ஐயா அவர்கள், அமைச்சர் பெருமக்கள், நான் கனகச்சிதமா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு பேராசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பேராசிரியராக நமக்கு முன்னெடுத்திருக்கிற இந்த புகைப்படங்களை எல்லாம் எங்கய்யா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஐயா வண்ணம் பூசுறதுனால அது எடுத்திருக்கிறோம், வண்ணம் பூசுவதனால் அவர்கள் இடம்பெயர்ந்திருக்கலாம், அவர்கள் தான் நம்முடைய எண்ணத்தை நிரப்பி இருக்கிறவர்கள். நான் தொடக்கத்துல சொல்றேன், நீங்க சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல ராப்பி சேதுப்பிள்ளை ஐயா அங்க பணியாற்றிக்கிட்டு இருக்கையில வீட்டுக்கு அப்படி போறவங்க வரவங்க எல்லாத்தையும் ஒரு திருக்குறள் சொல்லுங்க அப்படின்னு ஒரு சிறு நாணயத்தை கொடுப்பாராம். அப்படி போவையில வரையில
அந்த வீட்டுல அப்படி பால் ஊத்த போகும்போது திருக்குறளை சொல்லி சொல்லி காசு பெற்றவர் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் என்பது வரலாறு சொல்லுகிறது. அதனாலதான் உங்களுக்கெல்லாம் நான் முப்பால சொல்லி அந்த வீட்டுக்கு பால் ஊத்தினவர் குன்றக்குடி அடிகளார் சார். ஒரே மேடை சார், ஒரே மேடை. தந்தை பெரியாரும் இருக்கிறார், தவத்திரு குன்றக்குடி அடிகளாரும் இருக்கிறார் ஒரே மேடையில. அந்த 2 பேரிடமும் கேட்கப்பட்ட ஒரே கேள்வி, உங்களுக்கு பிடித்த திருக்குறள் எது அப்படின்னு. பெரியார் சொல்றார், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று பெரியார் சொன்னார். அப்படியே காவி உடையணிந்த கார்ல் மார்க்ஸ் என்று தோழர் தா பாண்டியன் அவர்களால் பாராட்டப்பட்ட அடிகளாரிடம் அதே கேள்வி வருகிறது. குடி செய்வன் என்னும் ஒருவருக்கு தெய்வம் மடி தட்டு தான் முந்துரும் என்று அடிகளார் சொல்கிறார். நீங்க கடவுள் உருவ வழிபாட்டு மறுப்பாளராயிருக்கிற பெரியாருக்கும் திருக்குறள் உண்டு, இல்லை கடவுள் ஏற்பாளராயிருக்கிற அடிகளாருக்கும் திருக்குறள் உண்டு. சரி, இது எது சரி அப்படின்னா தீர்ப்பும் உண்டு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற தீர்ப்பையும் திருக்குறள் சொல்லுகிறது. நான் கூட யோசிச்சது உண்டு, இந்த நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது சரி சார். உலக நீரியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள், உலக நீரியல் நிபுணர்கள் சொல்கிறார்கள் என்ன தெரியுங்களா, உலகத்திலேயே இந்த நீர்நிலைகள் நெருக்கமாய் இருக்கிற 2 நாடு, ஒன்று எகிப்து, இன்னொன்று தமிழ்நாடு என்கிறார்கள். நீங்க இது எப்படி சார்? உலகத்துல மூத்த நாகரிகம் எகிப்து நாகரிகம் என்கிறார்கள். அன்னைக்கு எகிப்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் தொடர்பு இருந்ததோ என்னவோ, நீர்நிலைகள் அதிகமாக நெருக்கமாக இருந்த நாடு தமிழ்நாடு என்றால் நமக்கு இன்னொரு பொருளும் கூட உண்டு. என்னன்னா, நமக்கு முதற் பொருள் யார சொல்லுவோம்? நான் சொல்லுவதில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம், அது வேறு. முதற் பொருள் என்றால் பரம்பொருள் என்று சொல்லுகிறோம் நாம். நிலமும் பொழுதும் முதற் பொருள் என்று சொன்னவர் தொல்காப்பியர். நமக்கு நிலம் தாண்டா முதற் பொருள், நமக்கு காலம் தாண்டா முதற் பொருள் என்று சொன்னது. அந்த நிலம் என்பது தயவு செய்து மண்ணை குறிக்கவில்லை, நிலம்னா உடனே பூமி என்பதல்ல. நிலம் என்றால் மெட்டாபிசிக்ஸ் என்று சொல்லுகிறார்களே, சுட்ட வெளியைத்தான் நம் தமிழ் நிலம் என்று சுட்டுகிறது. அந்த சுத்த வெளியை தான், அதுதான் முதற் பொருள் என்று கண்டு சொன்னவன் தமிழன் தான். கண்டு சொன்னவன் மேடையில் இருக்கிற மருத்துவர் ஐயா, பொருளாளர் ஐயா, ஜாகிர் ஹுசேன் ஐயா, உயர் திரு செயலாபதி ஐயா, எல்லாரையும் நான் வணங்குகிறேன். இங்கு எதிரே அமர்ந்திருக்கிற தமிழ் சான்றோர்களினுடைய திருவடிகளை வணங்குகிறேன். எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, சரி இப்ப தண்ணீரை பத்தி நிறைய சொல்லி இருக்கலாம், மொழியும் வழியும் என்று சொல்லுகிறார்களே, நீங்க அநேகமா உலகத்துல எந்த இனமும் ஒரு மொழிக்காக உயிரை விட்டதா வரலாறு இல்லைங்க. மொழிக்காக இன்னமும் கூட சில பேர் சொல்கிறார்கள். என்னன்னா, ஏன் கர்ம வீரர் காமராசர் ஐயாவை பத்தி வரதராசன் ஐயா சொன்னாங்க, தமிழ் சங்கத்தை அவர் தான் நிலம் ஒதுக்கினாருன்னு. அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க, யா இப்படி மாணவர்கள்லாம் போய் இப்படி இந்தி திணிப்பு வந்திருக்குது ஐயா, நாங்கள்லாம் அப்படின்னா உங்க வேலையை போய் நீங்க பாருங்க, நாங்கள்லாம் எங்க வேலையை நாங்க பாக்குறோம், நாங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணும் வராது என்று காமராசர் சொன்னதாக சொல்வார்கள். நீங்க எல்லையிலே இந்தி, ஆலயங்களிலே சமஸ்கிருதம், மேடைகளிலே தெலுங்கு கர்நாடக கீர்த்தனைகள், கருவறையிலேயே சமஸ்கிருதம், இப்படி இருந்த காலகட்டம், இப்படி தாக்குதலுக்கு ஆளான ஒரு மொழி தமிழ் மொழி. ஒன்று சொல்லுகிறேன், ஒரு மொழியை பேசுகிற கடைசி மனிதன் செத்து போனால் அந்த மொழி செத்து போகும் என்பது மட்டுமல்ல, அந்த மொழியை பேச வேண்டியவன் பேசாமல் இருந்தாலும் மொழி அழிந்து விடும். செத்தாதான் மொழி அழியணும்னு இல்ல, பேசாதவன் இருந்தாலுமே மொழி அழிந்து விடும். எனவே நம்முடைய சார், நீங்கள் அறியாததல்ல, ஒருவர் அண்மை காலத்துல இந்திய பாராளுமன்றத்துல ஒருத்தர் சொல்றாரு, கடவுளுக்கு புரிகிற மொழி சமஸ்கிருதம் தான் என்கிறார்கள். இப்ப புரிகிற மொழி என்று சொல்லுவதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குமே, ஆனால் நான் சொல்லுகிறேன்,
பதிவு கூட இருக்கிறது. எங்கள் மொழி பேசுகிறவர்களுக்கு, எங்கள் மொழியை புரிந்து கொள்ளுகிற கடவுள் தான் எங்களுடைய கடவுளா இருக்க முடியும். இதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. எங்களுடைய தமிழை புரிந்து கொள்ளுகிற கடவுள், எங்களுடைய தமிழை எந்த கடவுளுக்கு புரிகிறதோ அவர்தான் எங்களுடைய கடவுளாக இருக்க முடியும் என்றால் நீங்கள் ஒத்துக்கொள்வீர்கள். என்னன்னா, உண்மையிலேயே சுந்தரா சொற்றமுழா என்னை பாடு என்று சுந்தர தமிழுக்கு சொக்கி நின்றவன் தானே மதுரை சொக்கநாதன். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பியவர் தானே ஞானசம்பந்தர். அதில் என்ன நமக்கு குறைவு வந்து விட்டது? அது மட்டுமல்ல, வடலூர் ராமலிங்க அடிகளார் சொல்கிறார், வருமொழியை உரைத்த மாணிக்க வாசக நின் திருவாசகத்தில் ஒரு மொழி என்னையும் உடையானையும் இணைக்கும் என்கிற போது நான் குறுமொழியாய் வேற எதையும் தேடுவது உண்டோ என்கிறார். எப்பா மாணிக்க வாசகரே, நீ வருமொழியை உரைக்கிறவன், வந்த மொழியை மட்டுமல்ல இனி வருங்காலத்தில் இருக்கிற மொழியையும் உரைக்கிறவன். உன்னுடைய திருவாசகம் மட்டுமல்ல, அந்த திருவாசகத்தில் இருக்கிற ஒரு மொழி, ஒரு வார்த்தை ஒன்றே என்னையும் உடையானையும் இணைக்கும் என்றால், நான் என் உடையானை இணைப்பதற்கு குறுமொழியாக வேறு எதையேனும் தேட வேண்டுமோ? தேவையில்லை, என் தமிழ் போதும் என்று சொன்ன ராமலிங்க அடிகளாரை பெற்ற இனம் நம்முடைய இனம். எங்கே நம்முடைய தன்னை உணர்வதற்கு நம்முடைய மரபு சித்தருடைய மரபு. சார், நீரின்றி அமையாது உலகும் ஒரே போட்டாங்க சார். தக்க ஆதாரங்கள் உண்டு. மொழியும் வழியும் என்பதற்கு என்ன உள்ளீடு என்றால், நான் இப்படி சொல்வதுண்டு, சந்தனம் தேய்ந்து தேய்ந்து மணப்பது போல தமிழன் வாழ்ந்து வாழ்ந்து சொன்னவைதான் நம்முடைய இலக்கியங்கள். இதெல்லாம் உட்கார்ந்துகிட்டு ஏனோ தானோன்னு எழுதிய படைப்புகள் அல்ல. கீழடியில் தோன்றுகிற அகழாய்வு பொருள்கள் எப்படி நம்முடைய காலத்தை, நம்முடைய தொன்மையை சொல்லுகிறதோ, கல்வெட்டில் எப்படி சொல்வெட்டாய் வடித்து வைத்திருப்பது நம்முடைய தொன்மையை சொல்லுகிறதோ, அப்படித்தான் இலக்கியம் என்பது கீழடி போல, கல்வெட்டு போல இது ஒரு எழுத்து ஆதாரம். இலக்கியம் என்பது எழுத்து ஆதாரம். இந்த ஆதாரங்கள் தான் நம்முடைய வழியாகவும் இருக்கின்றன. ஆர்தர் காட்டனுக்கு ஒதுக்கப்பட்ட பணி என்ன? இந்த கல்லணையை உடைக்க வேண்டும் என்பதுதான் பிரிட்டிஷ் அரசு அவரிடம் ஒதுக்கப்பட்ட பணி. சுருங்க சொல்லுகிறேன். ஆனால் வந்து பார்த்து இடிக்க இயலாதது கருதியும் இவ்வளவு உறுதியான கட்டுறுதி கொண்ட இந்த கட்டுக்கோப்பான கல்லணையை ஒருவன் கட்டி கிமு 12ஆம் நூற்றாண்டு என்கிறார்கள். கிமு 12ஆம் நூற்றாண்டில் ஒருவன் கட்டிய அந்த அணை இன்று உறுதியாக இருக்கிறது என்றால், இது போன்று உலகத்தில் வேறு ஏதேனும் பழமையான அணை உண்டா என்று யோசிக்கிறான். ஆனால் இன்னொன்னு சொல்லட்டுமா, பழமையான அணைகள் கூட இருக்கலாம். ஆனால் இப்படி சொல்கிறேன், உலகத்தில் பழமையானதாகவும் இன்றும் பயன்பாட்டிலும் இருக்கிற ஒரே அணை கல்லணை தான். அப்ப நீங்க தமிழன் எவ்வளவு ஆழ்ந்த புலத்தோடு ஒன்றி இருந்தால், இன்னமும் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், கிட்டத்தட்ட 38 சொற்கள் நீர் சார்ந்த சொற்களே தமிழரிடம் இருந்தது. ஏந்தல், அருவி, குளம், குட்டை, ஏரி, இப்படி ஒரு 38 சொற்கள் தமிழில் புலங்கு சொற்களாகவே இருந்தது என்றால், நீங்க நீர்விழும் தூம்பி என்கிற சொல் இருக்கிறது. இப்ப குளம், குட்டை, ஏரி என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். வெளிப்படையாக மேலோட்டமாக சொல்கிறேன், எல்லாம் தண்ணீர் இருக்கிறது தான் என்று பொருள் அல்ல. நீங்க குளம் குளிப்பதற்கு குளித்தல், குளிர்தல் என்பதனுடைய வேர் சொல் குளம். நீங்க குளிப்பதற்காக பயன்படுத்துகிற நீர்நிலைக்கு மட்டும்தான் குளம்னு பேரு. ஏர் தொழிலுக்கு பயன்படுகிற நீர்நிலைக்கு மட்டும்தான் ஏரின்னு பேரு. குடிப்பதற்காக பயன்படுத்துகிற அந்த நீர்நிலைக்கு குட்டை என்று பெயர். இப்படி கண்டவன் தமிழன். எனக்கு இன்னொன்னு கூட உண்டுங்க. சரி, நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னது தமிழன் நீர் பற்றி எவ்வளவு விழிப்புணர்வோடு இருந்தான்ங்கிறது சரி. வானின்றி அமையாது ஒழுக்கம்
என்று வருகிறதே சார், தண்ணிக்கு ஒழுக்கத்துக்கு என்ன சார் சம்பந்தம்? அவரே சொல்லுகிறார். திருக்குறள் நம்முடைய அருள் ஆசான் வள்ளுவர் சொல்கிறார், நாம புறத்தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும். புறத்தூய்மை தருகிற தண்ணீர் எப்படி ஒருவனுடைய அகத்தூய்மைக்கு வழிவகுக்கும் என்றால், ஒரு வரலாற்று செய்தி படித்தேன். பென்னி குக் முல்லை பெரியார் அணை கட்டி முடிப்பதற்கு முன்னால் ஒரு 5 மாவட்டங்களினுடைய வாழ்வு ஆதாரமே அதுதான். குடிதண்ணீர் உட்பட வறண்ட பாலைநிலமாக இருப்பதற்கு, பாலைநிலம் என்று சொல்லுகிறோம், நிலத்தை பிரித்தான். நிலத்தை பிரித்த தமிழன், நிலத்தை பிரித்த தமிழன். பாலை நிலம் எங்கே இருக்கிறது தமிழ்நாட்டில் என்றால் ராமநாதபுரம் மாவட்டமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். சரி, ஒருவேளை பென்னி குக் வராமல் இருந்திருந்தால் தமிழ்நாடே ஒரு 5 மாவட்டங்கள் பாலை நிலமாக மாறி இருக்கும். மனைவி தாலிய அடமானம் வச்சாவது நான் காப்பாத்துறேன்பான்ல, உண்மையிலேயே அவன் தான் சார் மனைவி தாலிய அடமானம் வச்சு கொண்டாந்து முல்லை பெரியார் அணைய கட்டினான் சார். ஒரு வரலாற்று செய்தி, உண்மையான செய்தி, யார் மீதும் எனக்கு ஒன்று கோபம் இல்லை. பென்னி குக் முல்லை பெரியாறு அணையை கட்டுவதற்கு முன்னால் கம்பம் பள்ளத்தாக்குகளிலும் அந்த பகுதியில் இருந்தவர்களின் ஒரே தொழில் வழிப்பறி மட்டுமே. அதை அவங்க ஒண்ணு விரும்பி செய்யல, அவங்களுக்கு வேறு வழி இல்லை. இப்ப புரியுதுங்களா? வானின்றி அமையாது ஒழுக்கம் என்று. தண்ணீர் தான் ஒரு சில மாவட்டத்து மக்களினுடைய வழிப்பறியிலிருந்து அவர்களை வேளாண் சமூகமாக மாற்றியது என்றால் வள்ளுவன் சொன்னதற்கான உரை நடந்திருக்கிறதா இல்லையா என்பதனால் தான் நம்முடைய தமிழர்கள் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்றெல்லாம் பிரித்தார்கள். நிலம் 4 தான். முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்தால்தான் அது பாலை என்கிற படிமம் கொள்ளும். இப்ப நான் கேட்கிறேன், தமிழர்கள் எப்படி இயற்கையோடு இரண்டர கலந்து வாழ்ந்தார்கள் என்பதற்கான சரியான சான்று திணை கோட்பாடு என்பார் அறிஞர் தமிழண்ணன். நாம எப்படி மண் சார்ந்து வாழ்ந்தோம், நீர் சார்ந்து வாழ்ந்தோம், இந்த மண்ணில் வேறு பிடிமானத்தோடு எப்படி வாழ்ந்தோம் என்பதற்கு சரியான சான்று திணை கோட்பாடு தான். இந்த நிலத்தை நம்பி இருந்தவன் தான் சார் நிலத்தை கும்பிட்டான். அதனால் தான் வி.ஆர். கிருஷ்ண ஐயர் தன்னுடைய தீர்ப்பில் ஒரு முறை சொன்னார், தயவு செய்து பழங்குடியின மக்களை அவர்கள் வாழுகிற பகுதியிலிருந்து அப்புறப்படுத்தாதீர்கள். ஏன்னா அந்த வேலையெல்லாம் நடந்துச்சு. அப்புறப்படுத்தாதீர்கள். அவர்கள் ஒருபோதும் தாங்கள் வாழுகிற காட்டை, வனத்தை அழிக்க மாட்டார்கள். அழிக்க அவர்களுக்கு மனசு வராது என்று சொன்னார். ஏன் அப்படின்னா சார், அந்த மண்ணில வாழ்றவன் அந்த காட்டுக்கு போனான்னா காஞ்ச குச்சியை ஒடிச்சுக்கிட்டு வந்து விரவுக்கு வைப்பான் சார். அங்க இருக்கிற கனிகளை பறிச்சுக்கிட்டு வந்து உணவுக்கு வச்சுப்பான் சார். அங்க இருக்கிற விலங்குகளை வேட்டையாடி வேணுமா உணவுக்கு வச்சுப்பான். ஒருபோதும் அவன் மரங்களை வெட்ட மாட்டான், ஆத்துல மணலை அள்ள மாட்டான். அங்க இருக்கிற வனத்தை சீரழிச்சு ஒரு இயற்கை தாயினுடைய இறைப்பையை கொன்று குவித்து விட்டு வாழ வேண்டும் என்று நினைக்க மாட்டான். அதனால்தான் அந்த நதியில் ஓடுகிற சத்தம் சலசலத்து ஓடுவது நதியின் குரல் அல்ல, அந்த வனத்தில் வாழுகிற பழங்குடியின மக்களினுடைய மூதாதையரின் குரல். அந்த நதி ஓடுவது அது வெறும் நதி ஓட்டம் அல்ல, நீரோட்டம் அல்ல, வாழுகிற மக்களினுடைய நரம்பு நாளங்கள், இரத்த நாளங்கள். எனவேதான் மகாத்மா காந்தியடிகளினுடைய நெருங்கிய நண்பர், உலகம் முழுக்க நர்மதை நதியிலிருந்து தென்கோடி வரைக்கும் பயணம் செய்து நதிகளை பற்றி அறிந்தவர், ஒரு நீரியல் நிபுணர் சொன்னார், தயவு செய்து நீர்நிலைகளுக்கான வரலாற்றை புராண இதிகாசங்களில் தேடாதீர்கள், அந்த நீர்நிலைகளில் வாழ்ந்த பழங்குடியின மக்களின் வரலாற்றில் தேடுங்கள். அப்பொழுதுதான் அந்த நீர்நிலையை காப்பாற்றுவதற்கான ஆதாரம் நமக்கு கிடைக்கும் என்று சொன்னார். எனவே நீர் சார்ந்த வாழ்விற்கு, நமக்கு நெருப்பு சார்ந்த வாழ்விற்கு ஐயா உயர் திரு தோ. பரமசிவன் அவர்கள் சொல்கிறார், ஆரிய பண்பாடு நெருப்பு சார்ந்தது, திராவிட பண்பாடு நீர் சார்ந்தது. ஐயா பனிக்கூடம் உடைத்து பறக்கிறோம், நீர்க்கூடம் உடைத்து இறக்குறோம் அப்படின்னாங்கல்ல. நாம பிறக்கிறதுல இருந்து மரணிக்கிற வரைக்கும் நம்முடைய சடங்குகள் எல்லாம் நீர் சார்ந்தது.
ஆரிய பண்பாடு நெருப்பு சார்ந்தது. அவங்க யாகம் வளர்த்துவாங்க, யஜ்ஞம் வளர்த்துவாங்க, நெருப்பு சார்ந்தது. இன்னும் சொல்ல போனால், ஏன்னா அடிப்படையில பூமத்திய ரேகையின் மையத்தில் இருக்கிற தமிழ்நாடு வெப்ப நாடு. எனவே தமிழன் நீர் சார்ந்த பண்பாடாக அவன் வாழ்ந்தான் என்பதற்கு தோ பரமசிவன் அவர்கள் சொல்கிறார். இப்படி சொல்கிறேன். குறிஞ்சி நிலத்துக்கு கடவுள் முருகன், முல்லை நிலத்துக்கு கடவுள் திருமால், மருத நிலத்துக்கு கடவுள் இந்திரன், நெய்த நிலத்துக்கு கடவுள் வருணன். இப்படி குறிஞ்சி நிலத்துல தேனும் தினையும் விளையும், முல்லை நிலத்துல புற்கள் விளையும். அங்க நீர்மோர் தயிர் கால்நடைகள் வளர்வதற்கான வாழ்வாதாரங்கள் இருக்கிறது. அப்புறம் நெய்தல் நிலத்துல மீன் எடுப்பார்கள், உப்பு விளைவிப்பார்கள், அதுவும் விளையும். மருத நிலத்துல சொல்லவே வேண்டாம், விளைநிலம்தான். விளைகிற நிலங்களுக்கெல்லாம் ஆண் தெய்வங்கள், விளையாத பாலை நிலத்துக்கு பெண் தெய்வம் கொற்றவை. ஏன்னா தான் கிட்ட ஒன்னும் இல்லைனாலும் தன்னை நம்பி இருக்கிற உயிர்களை எப்படியும் காப்பாற்றுவாள் பெண் என்பதனால் பாடை நிலத்துல பெண்ணையே தெய்வமாக வைத்திருக்கலாம். மகளிர் தினத்தை கொண்டாடுறோம். நீங்க வாழ்வியல் சார்ந்த ஒழுக்கம். ஐயா வாழ்க்கை துணையோடு வந்திருக்கிறாங்க. நாங்க வாழ்க்கை துணை நலம் என்று ஒரு அதிகாரத்தையே வள்ளுவர், துணை கிட்ட தாண்டா அதிகாரம் இருக்கணும். ஒண்ணு தப்பு இல்ல. நீங்க இப்படி அதிகாரத்தோடு இருக்கிறதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. நீங்க சார் செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் குழந்து இல்லாளின் மூடிவிடும் என்கிற குரலுக்கு தயவு செய்து உரையை அகராதியில் தேடாதீர்கள். விவசாய குடும்பத்தில் இருக்கிற மூத்த தலைமுறைக்கு தெரியும். நாம் வராட்டாலும் பரவாயில்ல, மாடு கவா கவா கவான்னு காத்து கிடக்கும், கட்டி கிடக்குமா சார். கிராமத்துக்காரன் ஒரு கல்யாண வீட்டுக்கு தன்னுடைய மகளுக்கு மங்கள நான் முகூர்த்தம் நடந்துகிட்டு இருக்கும் சார். இந்தா கல்யாண வீட்டுல கடுங்கு தண்ணி நிறைய நம்பிருச்சு, ஒரு எட்டு போய் மாட்டுத்தாளியில் ஊத்திட்டு வந்தறேன்னு ஓடுவான். அவன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும் சார். ஆனா மாட்டுக்கிட்ட ஓடி போய் தீனி போடாம அவனால உயிரோட இருக்கவே முடியாது சார், இருக்கவே முடியாது. நீங்க ஒரு கோர்ட்டுக்கு போனான்னா, ஒரு நீதிமன்றத்துக்கு, மருத்துவமனைக்கு போனானா கூட அக்கம் பக்கத்து காட்டுக்காரங்கிட்ட பிச்சை எடுத்தாவது எங்க மாட்டுக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் காட்டி வச்சிருங்க. எட்ட நின்று அது முற்ற மாடு, அந்த செவள மாடு, அந்த மாட்டுக்கு தூரத்துல இருந்து 2 கூலங்குப்பைய 2 எதேன்னு ஒண்ணு போட்டுருங்க. இல்லையா அது சாப்பிடுற வரைக்கும் சாப்பிடட்டும், சாப்பிடுறதுக்கு தானடான்னு வைக்கோல் போர்லயே மாட்டை கட்டிட்டு வந்தாதான் அவன் நெஞ்சாங்கூடு திக்கு திக்குன்னு இருக்குமே தவிர. ஏன்னா ஒருபோதும் தமிழன் மாட்டை தன்னுடைய வளர்ப்பு பிராணியாக கருதியவன் இல்லை, குடும்ப உறுப்பினராகவே கருதியிருக்கிறான். கிராமத்தில் இன்னமும் ஒரு சொலவடை உண்டு. மாடு செத்தா வேற, மனுஷன் செத்தா வேறையாம்பாங்க. ஒரு வீட்டுல மாடுங்கிற சொல்லுக்கு செல்வம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனக்கு காதுபடவே நான் கேட்டிருக்கிறேன். அட அவனுக்கு பொண்ணு கூடப்பா, ஒரு 10 உருப்படி மாட்டை வச்சு பண்ணையத்தோட இருக்கிறவன் பாம்பாங்க. மாடு வச்சிருக்கிறத வச்செல்லாம் பொண்ணு கொடுக்கறத ஒரு பெரிய கணிப்பா அனுமானமாக கருதுவார்கள். ஏன்னா வெறும் மாட்டு, அந்த ஒவ்வொரு மாட்டுக்கு 10,000 இருக்கு, 4 மாட்டுக்கு 40,000. அதுவல்ல, மாடு இருந்தால், அந்த மாடு சார்ந்த தொழிலில் ஈடுபட்டால், அந்த தொழில் சார்ந்த அவன் வாழ்க்கை வளப்படும், ஒழுக்கமா இருப்பான் என்கிற நம்பிக்கை. எங்க தாத்தா சொல்லுவாரு, எட பொழைக்கிற குடியானவன், நாமெல்லாம் குடி ஆனவர்கள், குடி இல்ல ஆனா குடி ஆனவர்கள். குடியானவன் காலையில எந்திரிச்சு ஒரு விளக்கு மாத்தி தட்டுக்கூடை எடுத்துக்கிட்டு மாட்டு மோத்துல முடிச்சாதாண்டா விளங்குவ அப்படிம்பார். காலையில எந்திரிச்சு உடனே காஃபியை உறிஞ்சுக்கிட்டு தொலைக்காட்சி பார்த்துக்கிட்டு இருந்தா சத்தியமா விளங்க மாட்டான். மாட்டு மோத்துல முடிடா, அப்பதாண்டா பண்ணை. ஏன்னா வீட்டுல தூங்குறப்பார், வீட்டுல தூங்காம பண்ண ரோட்டில தூங்க முடியும். ஆனா அட பாவி, தோட்டத்துல போய் தூங்குனீன்னா முழிச்ச நேரத்துக்கு மாட்டுக்கு 2 தீனி போடலாம்டா, அது நம்மளை நம்பி இருக்குடா அப்படின்பாரு சார். நீங்க முழிச்ச நேரத்துக்கு மாட்டுக்கு தீனி போடுறத ஒரு விவசாயி நினைக்கிறானே, ரோட்ல போவையிலேயே சொல்லுவான் சார், இந்த மாட்டுக்கு 4 தீனி போடாம இப்படி வெறுங்கட்டு தரையா போட்டிருக்கிறானே, இந்த மாட்டு பாவத்தை ஏன் சார் ஏத்துப்பானா? ஏன் சார் மாடு 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 மாடுன்னே யோசிக்கிறான்னா, நீங்க 19ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் தான் மே தினம் வந்ததாக உலக வரலாறு சொல்லுகிறது.
உழைப்பாளர் தினத்தை அனுசரித்ததாக சொல்கிறது. மனிதர்களுடைய உழைப்புக்கு ஒருவன் எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுகிற விழிப்புணர்வு பின்னாளில் தான் வந்தது. நீ மனிதருக்கு மே தினத்தை கொண்டாடுற ஒரு விழிப்புணர்வே உனக்கு பிறகுதானியா வந்துச்சு. மாடுகளுக்கே உழைப்புக்கு நன்றி சொல்லுகிற ஒரு விழாவாக நாங்க தைத்திருநாள 100 ஆண்டுகளுக்கு முன்னரே கொண்டாடினவையா தமிழன். நான் இப்படி சொல்லுறேன், நான் ஒண்ணு இயக்கம் சார்ந்து சொல்லவில்லை, ஒரு விதத்துல சொல்றேன். பெரியார் ஒத்துக்கொண்ட ஒரே நூல் திருக்குறள் தான். உங்களுக்கு தெரியாமல்ல, பெரியார் ஒத்துக்கொண்ட ஒரே நூல் திருக்குறள் தான். அதுவும் அருமனசோட தான் ஒத்துக்கிட்டார். ஏன் தெரியுங்களா? அதுலதான் இருக்கிறதுலே கொஞ்சம் மூட நம்பிக்கை கம்மியா இருக்குதுன்னார். சார் நான் ஒண்ணு தப்பா சொல்லல, நான் தான் தொடக்கத்திலே சொல்லிடுறேன். உங்களுக்கு உடன்பாடும் இருக்கலாம், முரண்பாடும் இருக்கலாம். திருநெல்வேலியில ஒரு மேடையில பேசுறாரு, இந்த வெள்ளக்காரன் வெளிநாட்டுக்காரன் ஒரு வாகனம் கண்டுபிடிச்சான். வெளிநாட்டுக்காரன் ஒரு வாகனம் கண்டுபிடிச்சான். அந்த வாகனத்துல 400, 500, 600 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற மெட்ராஸ்ல இருந்து என்ன 4 மணி நேரத்துல கொண்டாந்து திருநெல்வேலியில விட்டுட்டான். ஆனா நம்மாலும் ஒரு வாகனம் கண்டுபிடிச்சானா, பல மரங்களை எல்லாம் வெட்டி, மரங்கள் காத்து சுத்திகரிக்கிற நிலையம் அதையெல்லாம் வெட்டி தேர்வு செஞ்சானா. ஏன்னா நம்ம ஊர் திருநெல்வேலியிலிருந்து மேடைக்கு வர்றதுக்கு எனக்கு 3 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏண்டான்னா தேர் திருவிழான்னா கூட்டம் அவ்வளவு கூடுது. எங்கடா தேர் இழுத்துக்கிட்டு போறீங்கன்னா, நெல்லையப்பர் பாகனூருக்கு போறாருன்னு சொல்றான். எங்கடான்னா, மன்னிக்க வேண்டும் இந்த வார்த்தை சொன்னதற்கு, பாகனூர்ல நெல்லையப்பர் வப்பாட்டி வீட்டுக்கு போறாருன்னு சொல்றான் சார். அவன் கண்டுபிடிச்ச வாகனம் 600 கிலோமீட்டர்ல இருந்து 3 மணி நேரத்துல என்ன கொண்டாந்து நீங்க சேர்த்துச்சு. இவன் கண்டுபிடிக்கிற வாகனம் கடவுளை வப்பாட்டி விட்டு கூட்டிட்டு போறதுக்கு இவன் 7 மணி நேரம் போக்குவரத்தை தடை பண்றானே. நீங்க யோசிச்சுக்குங்கன்னார். சார் நான் இப்படி சொல்றேன், எனக்கு நான் எந்த இயக்கத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப சொல்லுங்க சார் நீங்க. வள்ளுவன் சொல்கிறான், செல்லான் கிழவன் இருப்பின் நிலம் புலந்து இல்லாளின் மூடிவிடுமா. ஒரு விவசாயி 100 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாலும் சரி, அவனுக்கு அடிச்சு புடிச்சு ராத்திரியில வந்து கூட போய் தோட்டத்துல விழுந்தாதான் சார் அவனுக்கு தூக்கம் வரும். அதை விட்டுட்டு நீங்க அடுக்குமாடி குளிர் சாதன அறையில வச்சா கூட எனக்கு என்னமோ புது இடம் தூக்கமே வல்லம்பான். இவன் போனான்னா இவனை பார்த்துக்கிட்டே இருந்த மாடு அப்படியே தலைய தூக்கி அம்மா அப்படிங்குங்க. நீங்க நாமெல்லாம் கூட மம்மி டாடின்னு சொல்ல இன்னமும் அடிவயிற்றிலிருந்து அம்மா என்று அழைக்கிற தூய தமிழ் பற்றாளர்கள் மாடுகள் தான். நீங்க அம்மான்னு அழைக்கும். ஒரு நாளைக்கு அவன் நேரானா கூட அந்த தோட்டத்தை ஒரு முறை சுத்தி பார்த்துட்டு வந்தானாதான் சார் அவனுக்கு மனசு அடையும். ஏன்னா அந்த மூளையில இருக்கிற வாழைத்தாரில யாரோ ஒரு சீப்பு ஒடிச்சிருக்காங்கம்மா. 100 தோப்பு இருக்கும், 100 வாழை மரம் இருக்கும். ஒரு சீப்புல யாரேன்னு கை வச்சுட்டாவே அவன் கண்டுபிடிப்பான். இப்படி நிலத்தோடு அவன் நெருங்கி இருப்பான். அது மட்டுமல்ல, ஒரு நாளைக்கு நிலத்தை அவன் பார்க்கலன்னா நிலம் கோவிச்சுக்குவோன்னு சொன்ன ஒரு புவியியலாளன், ஒரு மண் சார்ந்த சிந்தனையாளன் வெறுமனே நிலம் கோவிச்சுக்கும்னு சொல்ல, ஐயா வாழ்க்கை துணை நலத்தோட வந்திருக்குன்னு சொன்னீங்கல்ல, உன் மனைவி உன்னை கோவிச்சுக்கிற மாதிரி மண் கோவித்து கொள்ளும் என்று சொன்னவர் வள்ளுவர். நீங்க ஒரு நாளைக்கு நிலத்தை பார்க்கலைன்னா அந்த நிலம் மனைவி ஒன்ன கோவிச்சுக்கிற மாதிரி கோவிச்சுக்கும்னா. நீங்க ஆச்சரியம் என்னன்னா, எப்படி ஒருவன் வாழ்ந்திருந்தால், அந்த மண்ணை நேசித்திருந்தால், வயலை நேசித்திருந்தால் அவனால் இப்படி ஒரு குறளை எழுதியிருக்க முடியும். இப்படி விவசாயத்துக்கு சொல்லலாம், மருந்துக்கு சொல்லலாம், வேளாண்மைக்கு சொல்லலாம், ஆட்சி சிறப்புக்கு சொல்லலாம், நட்புக்கு சொல்லலாம். இப்படி ஒவ்வொன்றையும் வாழ்ந்து எழுதியதுதான் அதிகாரம். இப்ப நான் இப்படி சொல்றேன், உலகத்தமிழ் மாநாடு, ஐயா சீக்கிரம் முடிச்சிருவோங்கய்யா. உலகத்தமிழ் மாநாடு நடக்குதுங்க மதுரையில. அன்னை இந்திரா காந்தி அவர்கள் சிறப்பு விருந்தினர் வராங்க. அன்றைக்கு இருந்த பேராளர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட தலைப்பு சங்க இலக்கியத்தின் மாண்பு அப்படின்னு. உலகத்தமிழ் மாநாட்டுல ஒருத்தருக்கு பேசுற வாய்ப்புன்னா அந்த ஒரு வாய்ப்பே கூட போதும். சாவர வரைக்கும் உலகத்தமிழ் மாநாட்டுல பேசினீங்கன்னா கூட சொல்லிட்டு செத்துடலாம். சரிங்களா? அப்படி ஒரு சிறப்பு இல்லைங்களா உலகத்தமிழ் மாநாட்டுல? ஆனா மேடைக்கு வர நேர நெருக்கடி காரணமாக 1/2 மணி நேரம்னா 6 மாசமா உழைச்சிருப்போம் இல்லைங்களா? ஆனா
அரை மணி நேரங்கிறது 20 நிமிஷமாச்சு, 10 நிமிஷமாச்சு. கடைசியில உறுதியா ஒவ்வொரு பேராளர்களுக்கும் 2 நிமிடத்தில் உரையை முடித்துக் கொள்ளவும்ட்டாங்க. தடுமாறி போனாங்க. ஒரு பேர் எதை நீக்கிறது, எதை சேர்க்கறது, எதை முதல்ல சொல்றது, இதுக்குள்ளேயே 1 நிமிஷம் ஆயிடுமே. இப்ப என்ன செய்யறது? நாங்க ஒரு பேராசிரியர் வந்தார், எனக்கு 2 நிமிடம் எல்லாம் தேவையில்லை, 2 மணித்துளி தேவையில்லை. சங்க இலக்கியத்தின் மாண்பை பற்றி சொல்ல 2 மணித்துளி தேவையில்லை, 1 மணித்துளி போதும். இந்த உலகத்தமிழ் மாநாட்டுக்கு வந்த உங்களை, உங்கள் ஊர்க்காரர்கள் உலகத்தமிழ் மாநாட்டுக்கு போனிய, என்ன கத்துக்கிட்ட, அந்த மாநாடு என்ன சொல்லி தந்தது உனக்கு என்று கேட்டால் ஒன்னும் சொல்ல வேண்டாம். இந்த மாநாட்டு பந்தலில் பறக்கிற பதாகைகளில் எழுதப்பட்டிருக்கிற வாசகத்தையே சொல்லுங்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று இருக்கிறது. யாதும் ஊர் என்றால் யாதும் ஊரே, யாவர் கேளீர். உன் சொந்தக்காரன் யாரு? யாவர் கேளீர் என்றால் யாவரும் கேளீர் என்று சொல்லுங்கள். இதுதான் சங்க இலக்கியத்தின் மாண்பு. நன்றி அப்படின்னு உட்கார்ந்தார். அடுத்த நாள் பேராசிரியரின் மணித்துளி பேச்சு, மணியான பேச்சு அப்படின்னு தினமணி பத்திரிகையில வந்தது. அந்த பேராசிரியர் வேறு யாரும் அல்ல, மதுரை இளங்குமரனார். இளங்குமரனார் நம்ம தமிழ் சங்கத்தோடு நெருங்கியவர். அவர் திருக்குறளுக்கு உரை எழுதி இருக்கிறார். உங்களுக்கு தெரியாமல்ல, கடவுள் வாழ்த்து என்கிற அதிகாரத்துக்கு கடவுள் வாழ்த்து அவரவர்களுடைய சித்தாந்தம். அது கடவுள் வாழ்த்துங்கிறது உலகு இயக்கும் நலம் போற்றல் அப்படின்னு அவர் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார். உலகத்தை எது இயக்குகிறதோ அந்த நலம்தான் இறைவன் என்று பார்த்த மரபு இளங்குமரனாருக்கு உண்டு. பள்ளிக்கூடத்துல டிஇஓ வந்தாரு, ஒரு கல்வி அதிகாரி வந்தாரு, மாணவர்கள்ட்ட பேசிட்டு, தம்பி நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னாரு. இல்ல தோழர் சொல்லட்டுமேன்னாரு. வந்த கல்வி அதிகாரிக்கு ஆச்சரியம். தோழருங்கிற வார்த்தையெல்லாம் நமக்கு யாருங்க சொல்லுவாங்க? பொது உடைமை இயக்கத்துல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கம்யூனிஸ்டுங்க சொல்லுவாங்க. இல்ல 5வது படிக்கிற பையன் வாயில தோழருங்கிற வார்த்தையா? தம்பி நீங்க கம்யூனிஸ்டான்னார். வந்த கல்வி அதிகாரி, தம்பி நீங்க கம்யூனிஸ்டான்னார். உடனே அவரு, தம்பிரான் தோழர் என்று அழைக்கப்பட்ட சுந்தரர் கம்யூனிஸ்டான்னார். தோழமை என்று ஒரு சொல்லன்றோ என்று சொன்ன கம்பன் கம்யூனிஸ்டானார். கல்வி அதிகாரி கும்பிட்டார். அந்த மாணவர் தான் பின்னால இளங்குமரனார். நீங்க நான் இப்படி சொல்லுவேன், இப்படி சொல்லி முடிச்சிடுறேன். என்னன்னா சார், நீங்க திருமுருக கிருபானந்த வாரியார் பேச்ச கேட்டா சார், அவன் கடவுள் ஏற்பாளரோ மறுப்பாளரோ, அவர் பேசுனா முருகனே எதுக்கு வந்து நிற்பான் சார். முருகனே எதுக்கு? முருகனை நேர்ல பார்த்துட்டு வந்து, இப்பதான் வயலூர்ல போய் பார்த்துட்டு முருகன் கிட்ட பேசிக்கிட்டு வர்றேன். இந்த முருகனோட தான் இப்ப காலையில வாக்கிங் போயிட்டு வந்தேன். இப்ப முருகனோட தான் காலை உணவு சாப்பிட்டுங்கிற மாதிரி ஒரு கடவுளினுடைய வாழ்வியலை அப்படி கொண்டு வந்தவர் திருமுருக கிருபானந்த வாரியார். நான் ஒண்ணு பிரச்சனையே பேசுறேன்னு நினைக்க வேண்டாம். அவர்கிட்ட ஒரு முறை கேட்டாங்க, சார் நீங்க இதை ஒண்ணு மதுரை பிரச்சனையோட இணைச்சிடாதீங்க. அவர்கிட்ட கேட்டாங்க, சாமியே இப்படி மதுரையில திருப்பரங்குன்றம் இருக்கு, அங்க சிக்கந்தர் பாய் இருக்கு அப்படின்னாங்க. என்ன சாமி இதுக்கு விளக்கம்னாங்க. சார் நீதிமன்றம் கூட, அவர் என்ன பேரு என்ன இருக்கு அதுக்கு மலை? சிக்கந்தர் மலை. சார் கந்தன் இருக்கான், கந்தனுக்கு இனிஷியல் சி, அப்பா பேர் சிவபெருமான், சி கந்தன் சிக்கந்தன் எல்லாம் ஒண்ணுதான்ட்டார். சார் நீங்க உடனே நாளைக்கு பேராசிரியரின் பேச்சு சர்ச்சை பேச்சு அப்படின்னு யூடியூப்ல போட்டு விட்றாதீங்க சார். சார் நீங்க அவர்கிட்ட கேட்டாங்க, சாமி எதை பேசுனா எந்த தலைப்பு கொடுத்தாலும் பேசுறீங்களே எப்படி சாமிங்கன்னாங்க. சார் எனக்கு தெரிய அவர் சொன்னாருங்க, அதாவது இந்த தொடுதிரைன்னு இன்னைக்கு டச் ஸ்கிரீனை சொல்றான் சார். ஆனா அதாவது மணற்கேணி தோண்ட வரும்னா பாருங்க நம்ம அறிவாசான் வள்ளுவன். தோண்ட அறிவு வரும் நாம் பாருங்க. வள்ளுவர் சொன்னார் சார், தோண்ட வருங்கிறத வாரியார் சுவாமிகள் நடைமுறை தமிழ்ல சொன்னாரு. டேங்க் நம்பி இருக்கே, எந்த டேப்பை திறந்தாலும் தண்ணி வருது, அவ்வளவுதான். நீங்க எந்த எல்லையில சார் வைப்பீங்க? அப்படி மட்டுமல்ல, ஒரு செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். இப்படி நீரையும் நிலத்தையும் மண்ணையும் நேசித்து, மக்களை நேசித்து, தவத்திரு குன்றக்குடி அடிகளார்கிட்ட ஒரு பையன் போய் கேட்கிறான், சார் சாமி நம்ம வைக்கிற சாப்பாட்டை
பிள்ளையார் கொழுக்கட்டையை எப்ப சாப்பிடுவாருன்றான் சார் அப்படின்னு கேட்கிறான். அவன் ஒரு சின்ன பையன், அவன் கேட்டா உடனே சாமி சொன்னாரு, எல்லாருக்கும் என்னைக்கு வயிறார சாப்பாடு கிடைக்குதோ அன்னைக்கு அவன் எடுத்து சாப்பிடுவான் யான்னாரு சார். இதுல இது எவ்வளவு பெரிய சித்தாந்தம் தெரியுங்களா சார். நீங்க எல்லாருக்கும் வயிறார், ஒரு நாளைக்கு 2 வேளை சோற்றோடு 70% மக்கள் காலியாக படுக்கிறார்கள் என்று அரசே புள்ளி விவரம் சொல்கிறது. 2 வேளை சோத்தோடு காலம் கழிக்கிறாங்க, கடவுளுக்கு பள்ளையம் போடுறோம். இத நீங்க எந்த சித்தாந்த எல்லைக்குள்ளே அடக்க முடியாது. எல்லாருக்கும் என்னைக்கு சாப்பாடு கிடைக்குதோ அன்னைக்கு கடவுள் சாப்பிடுவாரியாங்கிறதுல எவ்வளவு மனித நேயம் இருக்கிறது, வாழ்வியல் சார்ந்த உண்மை இருக்கிறது. நான் கூட யோசிக்கிறது உண்டு. சின்ன வயசுல எல்லாம் நமக்கு இந்த விரத நாட்கள் வந்துட்டாவே கொலை எரியும், வயிறு எரியும். ஏன்னா பட்னி போட்டுவாங்க. அந்த வேலையை செய், இந்த வேலையை செய், கடைக்கு போயிட்டு வா, வாழை இலையா எடுத்துக்கிட்டு வா, காய் எடுத்துக்கிட்டு வா அப்படிம்பாங்க. நமக்கு வயிற்றுக்குள்ள திருவண்ணாமலையே எரியும், தீபம் எரிகிற மாதிரி. எப்படா இவங்க போடுவாங்கன்னு. நமக்கு இருக்கிற ஒரே எதிரி நம்ம அக்காக்கள் தான். ஏன்னா அதுங்க சொல்ற வேலையெல்லாம் கேட்டுரும். நம்ம கேட்கறது இல்லைங்கிறது தான் நம்ம ரத்தத்திலே ஊறி இருக்கு. அக்கா சொல்ற வேலையை கேட்கறதுன்னு கும்முன்னு கும்முவாங்க அடி. ஆனா எல்லாம் படைச்சு வச்சுட்டு ஒரு நாளும் நான் சாமியை பார்த்து கும்பிட்டதே இல்லை, சாப்பாட்டை பார்த்து தான் கும்பிட்டு இருக்கேன். நம்ம பாடு நமக்கு சாமி மேல இருக்கு, சாப்பாடு கீழே இருக்கு, சாமி மேல இருக்கு, சாப்பாடு நமக்கு கீழே இருக்கு அப்படின்னு போது ஒரு அம்மா சொல்லிச்சு, தவறு சாப்பாடு சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி எதையாவது திருடி தின்றிருந்த கடவுள் கண்ணு நோண்டி போடுவாருன்னா. இப்ப சொல்லுங்க, அப்படிலாம் நோண்டி இருக்கணும்னா 10 வயசுலயே நம்ம 2 கண்ணையுமே நோண்டி இருக்கணும். எத்தனை முறை திருடி தின்னுருக்கிறோம், எத்தனை முறை சார். ஒரு புதுக்கவிஞன் போற போக்குல சொன்னான் சார், விரத தினங்களில் குழந்தைகளோடு சேர்ந்து கடவுளும் பட்டினி இருக்கிறார். நீங்க கடவுளுக்கு பிள்ளைக பட்டினி இல்லையா, இந்த குழந்தைகள் தான் கடவுள். அதுங்க பட்டினியா இருக்கில்ல, கடவுளும் சேர்த்தே விரதம் இருக்கிறார் என்று சொல்லுகிறான். நாமெல்லாம் நினைக்கிறோம் கடவுளுக்கு படைக்கிறதுக்காக மனிதர்கள் விரதம் இருக்கிறதா நாம நினைக்கிறோம். ஆனா அடிகளார் சொன்னார், உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கிடைக்கிற வரைக்கும் கடவுளும் விரதம் இருக்கிறார், நீ வச்சதை சாப்பிடாம விரதம் இருக்கிறார் என்று சொன்ன சித்தாந்தம் இருக்குது. அது எவ்வளவு பெரிய உயர்வு, எவ்வளவு பெரிய உன்னதம். இப்படி சொல்லி முடிக்கிறேன். போற போக்குல மலையாள மின்னல், ஈழ மின்னல், சூழ மின்னுதே. மலையாள மின்னல், ஈழ மின்னல், சூழ மின்னுதே. நேற்றும் இன்றும் கொம்பு சுட்டி காத்தடிக்குதே. கேணி தவளை சொறித்தவளை கூப்பிடுகுதே. சேற்றில் நண்டு சேற்றில் ஏற்று வளையடிக்குதே. வானம் மழையை வேண்டி 1 கோடி வானம் ஆடி பாடி மின்னுதே. சார், அன்னைக்கு தென்மேற்கு பருவமழைய மலையாள மின்னல், ஈழ மின்னல் அடிச்சதுன்னா நாளைக்கு மழை வருண்டான்னு கண்டு சொன்ன வானிலை ஆய்வு மைய விவசாயினுடைய வாய். அது மட்டுமல்ல, சொன்னது மட்டுமல்ல, அன்னைக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கு 2 மழை தான் சார். வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை. நமக்கு அன்னைக்கு இருந்த வானிலை ஆய்வு மைய இயக்குனர் ரமணன் அவர்களும் பாலச்சந்திரன் அவர்களும் யாருன்னா, ரமணன் பாலச்சந்திரன் யாருன்னா தூக்கணாங்குருவி காக்காவும் தான். நான் அப்ப நீங்க தென்மேற்கு பருவமழை வர்றதுக்கு நமக்கு வானிலை ஆய்வு மைய இயக்குனர் காக்கா, வடகிழக்கு பருவமழையை சொல்றதுக்கு தூக்கணாங்குருவி. எப்படின்னா காகம் வேப்ப மரத்துலதான் சார் கூடு கட்டும். எந்த ஆண்டு வேப்ப மரத்தினுடைய கிளை நுனியில் காகம் கூடு கட்டுகிறதோ அந்த ஆண்டு கூட்டுக்கு பங்கம் வராது மழையால் என கருதி காகம் கூட்டை மரத்தின் கிளையில் கட்டினால் அந்த ஆண்டு மழை இல்லை. காகம் மரத்தினுடைய உள்பகுதியில் கூடு கட்டினால் அந்த ஆண்டு மழை உண்டு என்று கண்டு சொன்னவன் தமிழன். தூக்கணாங்குருவியினுடைய கூட்டுல அதனுடைய கீழ் வாயில் பகுதி வடக்கு நோக்கி கட்டுச்சுன்னா அந்த வருஷம் வடக்கு நோக்கி வருகிற மழை இல்லை, கூட்டுக்கு ஆபத்து வராது என்று அர்த்தம். இல்லை, வடக்கு நோக்கி கட்டாமல் தெற்கு நோக்கி திருப்பி இருந்தால் அந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை உண்டு என்று கண்டு சொன்னவன். இதுதான் மொழி என்றால் தயவு செய்து வெறுமனே பேசுகிற வெறும் வார்த்தை என்றல்ல, அது பண்பாட்டு கிடங்கு.
ஒரு மனிதனின் நாகரிக மொழி, மனிதனின் நாகரிக மொழி. அப்ப ஒருவனுடைய மொத்த உயிர் எப்படி இருக்கிறது என்று நாடி பிடித்து பார்ப்பது போல மொழி என்பது நம்முடைய உயிர் நாடி. அந்த உயிர் நாடியில் தான் நாம் வாழ்ந்த வாழ்க்கை இருக்கிறது. இப்படி இயற்கை சார்ந்து, வாழ்வியல் சார்ந்து, மனிதம் சார்ந்து வாழ்வதுதான் நம்முடைய மொழி நமக்கு தந்த வழி. வாய்ப்புக்கு நன்றி.